வங்கி திருப்படிக்கு மாணவனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வரக்கூடிய ஸ்டேட் பேங்க் எக்ஸாம், ஐபிஎஸ், ஆர்ஆர்பி இது எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜூலை, செப்டம்பர், அக்டோபர், இது வந்து நம்மளுடைய கான்செப்ட்னா 8 பக்கம் தான். மொத்தத்தில் 8 பக்கம் தான். நான் கொஸ்டின் அப்படியே கேட்குறேன், எந்த ஏரியா விட்டுருக்க மாட்டோம். 8 பக்கம், செப்டம்பருக்கு 8 பக்கம், அக்டோபருக்கு 8 பக்கம். இந்த 3 தான் மெயினாக படிக்கணும். ஆகஸ்ட்டுக்கு 8 பக்கம், ஜூலைக்கு 8 பக்கம். இப்போ நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் இந்த இடத்துல கொடுக்கணும், கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறைச்சி இங்கே கொடுத்துக்கிட வேண்டியதான். இப்போ மொத்தத்துலேயே 32 பக்கம் இருக்கும். 32 பக்கத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மிஸ் ஆகாமல் படிக்கிற மாதிரி கொடுக்குறதா இது. என்னுடைய பிடிஎஃப் கீழே அட்டாச் பண்ணிடுவோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம்னா நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், நேஷனல் அப்பாயின்மெண்ட், இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டிஸு, இம்பார்ட்டன்ட் டேஸு, கம்ப்ளீட்டாக புக் அண்ட் ஆதர்ஸு எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். மந்த்லி அவார்டு எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா உங்கள் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நேஷனல் நியூஸ் தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா செய்தி கொஞ்சம் கம்மி தான். மெயினான செய்தி இருக்குன்னா நோபல் ப்ரைஸ் இருக்குது. கண்டிப்பாக நோபல் ப்ரைஸ் கேட்பான், அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேஷனல் நியூஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஃபார் 3 இயர் டேர்ம்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அன்அப்போஸ்டில் செலக்ட் ஆயிருக்கு. இந்தியா ஹேஸ் பீன் அன்அப்போஸ்ட். இதுதான் அன்அப்போஸ்ட்னு வந்துட்டு ஆக்சுவலாக அன்அப்போஸ்ட், போட்டியே இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்போ வந்து இதனுடைய டேர்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 இயர்ஸ், 26 to 28 வரை இருப்பாங்க. 7th டேர்ம் 7 தடவை இது. இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ங்கிறது எப்போ கொண்டு ஆரம்பிக்காங்கன்னா 2006 ஆரம்பிக்காங்க. ஹியூமன் ரைட் கமிஷன் வேற, யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கும். அது வந்து 1948 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜெனீவாவில் இருக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு 100வது ஆண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிரைம் மினிஸ்டர் ரிலீஸ்டு மெமரேட்டிவ் காயின் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 100 ரூபா காயின் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டாம்ப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து 100வது வருஷம் கொண்டாடுறாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 27th செப்டம்பர் 1925. ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 100 ரூபா காயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது India has been re-elected Council of International Civil Aviation Organization. இந்த சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனில் இந்தியா வந்து ரீஎலெக்டட் ஆகிருக்கு. அப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனுங்கிறது 1944 ஆரம்பிச்சிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா மான்ட்ரியல், கனடா. அப்போ அதில் இந்தியா வந்து என்னென்னா ரீஎலெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்ததில் இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஃபஸ்ட்டு கிராஸ், இந்த ஃபஸ்ட்டுன்னு வந்தால் கொஞ்சம் அழுத்தி படிச்சிடணும். ஃபஸ்ட்டு கிராஸ் பார்டர் ரெயிலிங் இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் விடுறாங்க. இப்போ பூட்டானுக்கும் இந்தியாவுக்கும் விடுறதுக்கு சைன் ஆகிருக்கு. இது கேட்பான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்தியா கூட கொலாபரேட், ஏதோ ஒரு வகையில் ஒரு வெளிநாடு கொலாபரேட் ஆகுதுன்னா அந்த நாட்டுடைய கரன்சி கேபிட்டல் பார்த்து வச்சுக்கிடணும். ஏன்னா பரிசையில் அது கேட்டிருக்கான். இப்போ ரீசன் நடந்த எக்ஸாம்லேயே கேட்டிருக்கான். இப்போ இதனுடைய கரன்சி என்ன கேட்டிங்கன்னா கல்ட்ரம், இதில் வந்து ஆர் சைலண்ட். அப்புறம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா திம்பு. ரெண்டையும் பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த பூட்டானுடைய முக்கியமான செய்தியில் என்னென்னா நமக்கு யூபிஐ பேமெண்ட் வேர்ல்டுலேயே அதிகமாக டிஜிட்டல் பேமெண்ட் வந்து யூபிஐ தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த யூபிஐங்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் 8 நாடில் இருக்குது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் 8 நாடில் இருக்குது. 8 நாடில் முத எந்த நாட்டுக்கு போச்சுன்னா பூட்டான், அப்புறம் தான் நேபாள். ஏன்னா இப்போ இது ஒரு முக்கியமான யூபிஐ வந்து ஃபாரினில் எந்த நாட்டுக்கு இது பண்ணாங்கன்னா இதான். அடுத்த இந்தியா ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு பி கம்ப்ளீட்டட் ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. இது உறுதியாக கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். தீவிர வறுமை அதிலிருந்து ஃப்ரீயான ஸ்டேட் எதுனா கேரளா. அப்போ இது வந்து உறுதியாக கேட்பாங்க. தீவிர வறுமை இல்லாத மாநிலம்னா கேரளா. அப்போ ரீசெண்டாக உள்ளது தான். அப்போ கேரளாவுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு டிஜிட்டல் லிட்ரேட் ஸ்டேட். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஃபேக்ட் படிக்கணும். நீங்கள் இந்த தீவிர வறுமை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா $2.15 கம்மியாக சம்பாதிக்காங்கன்னா அவங்க தீவிர வறுமைன்னு அர்த்தம். அதை இப்போ வந்து மாற்றிருக்காங்க. இப்போ வந்து என்ன சொன்னால் $3 கம்மியாக அவங்க சம்பாத்தியம் பண்ணுறாங்கன்னா அவங்க தீவிர வறுமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
பர்ச்சேசிங் பவர் பாரிட்டிங்பாங்க, ட்ரிபிள் பி அப்படிம்பாங்க. வாங்கும் திறன். இந்த வாங்கும் திறன் வந்து 65 ரூபாய்க்கும் கீழே இருந்தால் தீவிர வறுமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ தீவிர வறுமை இல்லாத மாநிலம் வந்து கேரளா, உறுதியாக கேட்பாங்க. இந்த டேட்டா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிடுங்க. அடுத்து இன்டர்நேஷ்னல் நியூஸ். இதுவும் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆசியன் ஒரு அமைப்பு இருக்குது, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். இல்லை இந்தியா மெம்பர் கிடையாது, இந்தியா மெம்பருக்குன்னு நினச்சிடாதீங்க. இது எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 1967 ஆரம்பிக்காங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, ஜகர்த்தா, இந்தோனேஷியாவுடைய கேபிட்டல் தான் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்போ ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு 10 நாடு இருந்துச்சு, இப்போ புதுசாக ஒரு நாடு சேர்ந்துருக்கு. அப்போ உறுதியாக கேட்பாங்க. தீமூர் லெஸ்டி, புதுசாக சேர்ந்த கண்ட்ரி என்னதுன்னா தீமூர் லெஸ்டி இதில் கொடுத்துருக்காங்க. தீமூர் லெஸ்டி இவங்க தான் புதுசாக சேர்ந்த நாடு, 11th மெம்பர். அப்போ வந்து இதனுடைய கான்ஃபரன்ஸு இப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா 47th ஆசியன் சமிட் எங்கே நடக்குதுன்னா கோலாலம்பூர், மலேசியாவில் நடக்குது. ஏன்னா அப்போ இதில் வந்து இந்த 10 நாடையும் நம்ம படித்து வச்சுக்கணும். இதுக்கு ஒரு சின்ன கோடு வேர்டு இருக்குது, அதை வச்சு பார்த்துக்கலாம். MBBS, கிளிப் டிவி. இப்போ புதுசாக சேர்ந்தது டீல இன்னொன்று சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கிடுங்க. தீமூர் லெஸ்டி. இப்போ இதை வந்து ஒரு நாடாக சொல்லி பார்க்கணும். திரும்ப கோடு வேர்டு வைக்கிறவங்களை திரும்ப சொல்லி பார்க்கணும். M ஃபார் மலேசியா, B ஃபார் பர்மா, பர்மானா மியான்மார், நம்ம இந்த கோடு வேர்டுக்காண்டி பர்மான்னு வச்சுருக்கோம். ப்ரூனே, சிங்கப்பூர். C ஃபார் கம்போடியா, L ஃபார் லாவாஸ், I ஃபார் இந்தோனேஷியா, P ஃபார் பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, T ஃபார் வியட்நாம். இப்போ 10 இருக்குது, இப்போ 11 ஆயிருக்கு. இது கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இந்தியாவை பொறுத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு பிரசிடென்ட் வந்து விசிட் பண்ணியிருக்காரு, மங்கோலியா பிரசிடென்ட். பிரசிடென்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருல்சிக் உகானா. மங்கோலியா பிரசிடென்ட் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அந்த மங்கோலியாவுடைய கேபிட்டல் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா கேபிட்டல் உலன் பார்டர். கரன்சி வந்து டோக்ரக். ஏன்னா இது கேட்டிருக்கான், ஏன்னா இப்போ கேட்டதுனால சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்திருக்காரு. ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நல்ல உறவு கிடையாது. ஆனால் இப்போ ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் சண்டை போட்டுட்டு இருக்கனால அந்த ஆப்கானிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருக்கு. அதனால இந்த பேரை பார்த்துக்கணும், அமீர் கான் முட்டாக். அப்போ ஆப்கானிஸ்தானுடைய கேபிட்டல் என்னன்னு கேட்டிங்கன்னா காபூல். ஆப்கானுடைய கரன்சி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்கானி. என்ன அப்போ யார் யாருக்கு சண்டை நடந்திருக்கு, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சண்டை நடந்திருக்கு பாருமா. இவங்களுக்கு வந்து சீஸ் ஃபயர் போடுறாங்க. சீஸ் ஃபயர்னா போர் நிறுத்தம். ஏன்னா போர் நிறுத்தோட இது வந்து எங்கே வச்சு நடந்ததுன்னு கேட்பாங்க. டோகாங்கிறது கத்தாருடைய கேபிட்டல். சீஸ் ஃபயர் போர் நிறுத்தம். இப்போ இது அடுத்தது ஸ்ரீலங்கா பிரைம் மினிஸ்டர் வந்து ஹரிணி அமரசூரியா இந்தியா வந்திருக்காங்க. பிரசிடென்ட் வேற, பிரசிடென்ட் ரெண்டு குழப்பிடாதீங்க. பிரசிடென்ட் வந்து அனுரா குமாரா திச நாயக், அது வேற. இப்போ கொழும்புக்கு வர்றாங்க. அப்போ கொழும்புடைய கேபிட்டல் என்ன, கரன்சி என்ன, கரன்சி வந்து ருபி. கேபிட்டல் வந்து ரெண்டு இருக்கும். ஏன்னா கொழும்பு தான் அவங்களுடைய பழைய கேபிட்டல், அங்கே தான் இப்போ ஜுடிஷியல் கேபிட்டல் இருக்கு. இப்போ புதுசாக ஒன்று உருவாக்குனாங்க, ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரா. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல். இப்போ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து நியூஸ் பார்த்துட்டோம். ஏன்னா நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ். இப்போ நம்ம ஊரை பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 28 மாநிலம் இருக்குது. யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. யூனியன் டெரிட்டரிங்கிறது டைரக்ட் கண்ட்ரோல் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். பாண்டிச்சேரி எக்ஸாம், புதுச்சேரி எக்ஸாம்பிள் வச்சுக்கிடுங்க. அப்போ இந்த 36 இடத்துக்குள்ளே வரக்கூடிய முக்கியமான நியூஸ். அப்புறம் அண்டர் வாட்டர் டனல் எங்கன்னா கேரளாவில் போட்டிருக்காங்க. விபின் போட போகிறாங்க. போர்ட் கொச்சி, இதுக்கு வந்து அண்டர் வாட்டர் டனல். ஏன்னா தண்ணிக்குள்ள ஒரு டனல் ஒன்று போடுறாங்க, குகை. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல், இது பார்க்கணும். இன்டர்நேஷனல் ப்ளூ பிளாக் சர்டிஃபிகேஷன், நீலக்கொடி அப்படிம்பாங்க. நம்ம சென்னையில் கூட கோவளம் பீச் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா டூரிசத்தை டெவலப் பண்ணுறக்காண்டி கொடுக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு 5 பீச்சுக்கு கொடுத்துருக்காங்க.
இது என்ன டூரிசத்தை டெவலப் பண்ணுறதுக்கு யார் கொடுக்கான்னா இந்த அமைப்பு வந்து FEE அப்படிம்பாங்க, ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். ஏன்னா இது எங்கே இருக்குன்னா இந்த ஃபவுண்டேஷன் டென்மார்க்கில் இருக்கு. இவங்க வந்து ஒரு 33 கிரிட்டீரியாவை ஃபாலோ பண்ணி இதை கொடுப்பாங்க. 1985 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 கடற்கரைக்கு இந்த நீலநீர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, நீலக்குடி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா 5 பீச் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதான் முக்கியம். ஸ்ரீவர்தன் பீச் ராய்காட் டிஸ்ட்ரிக்ட், நகான் பீச் ராய்காட் டிஸ்ட்ரிக்ட், பர்னாகா பீச் பால்கார் டிஸ்ட்ரிக்ட், குல்ஹார் பீச் ரத்னகிரி டிஸ்ட்ரிக்ட், லத்கார் பீச் ரத்னகிரி டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது கோவாவில் மாஜி கர் யோஜனா. இந்த கர்ன்னு ஒரு ஒன்று வந்துன்னா வீடுன்னு அர்த்தம், ஹிந்தி வார்த்தை அப்படி படிச்சுக்கணும். யோஜனான்னு வந்தோன்னா திட்டம். இப்போ கோவாவில் ஏதோ ஒரு வீடு சம்பந்தமாக ஏதோ ஒரு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த லீகல் டிஸ்பியூட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிஸ்பியூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர்ஷிப்க்கு ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த வீடு சொந்தங்கிற மாதிரி. அடுத்தது வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு. வேர்ல்டு ஹையஸ்ட்னு வந்துட்டாவே நம்ம லடாக்குக்கு போயிடணும். லடாக்கில் ஒரு ரோடு போடுறாங்க, அந்த ரோடு என்ன கேட்டிங்கன்னா ஹையஸ்ட். அதனுடைய ஹையஸ்ட்னா 19,400 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த இது வந்து மிக்லா பாஸ், ஈஸ்டர்ன் லடாக். இந்த ரோடை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். இதுக்கு முன்னக்கூட்டி உள்ள ரோடும் அங்கே தான் இருக்குது. ஏன்னா உம்லிங்லா அதே லடாக்கில் தான் 19,024, இது 19,400. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி யூஸ் பண்ணிட்டோமா. அடுத்த ஈவெண்ட் அண்ட் சமிட். ஈவெண்ட் அண்ட் சமிட் இது நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஏசியன்னா என்னன்னு பார்த்தோம். 10 கண்ட்ரி இருந்தது. தீமூர் லெஸ்டேங்கிற புது நாடு சேர்ந்துச்சு பார்த்தீங்களா. அதில் இப்போ நடந்த மீட்டிங்னா 47th ஏசியன் சமிட். அதில் பார்வையாளராக இந்தியா போவாங்க. அந்த பார்வையாளரை போகிறது ஏசியன் இந்தியன் சமிட் அப்படிம்பாங்க. அது கவுண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22. ரெண்டு குழப்பிடாதீங்க, ரெண்டுமே ஒன்று தான். அப்போ அந்த சமிட் இது எங்கே நடந்தது 2025 மலேசியாவில் வச்சு நடக்குது. 2026 எங்கே நடக்க போகுது அப்படின்னா பிலிப்பைன்ஸில் வச்சு நடக்க போகுது. அவ்வளோதான். அடுத்தது இது முக்கியமானது, இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். இந்த என்விரான்மெண்ட் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த சோலாருக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்காங்க வேர்ல்டுலேயே. அதனால தான் சோலார் பேனல், சோலார் வீட்டில் மாட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய கொண்டு வர்றாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா 2015 COP21 நடக்கும், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21 கிளைமேட் சேஞ்சில். இது பாரிஸில் வச்சு நடக்கும். அங்கே இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து இந்த அமைப்பு ஆரம்பிக்காங்க. இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்காங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது, குருகிராம் ஹரியானா இருக்குது. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் இதில் வந்து 8th இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அசம்பிளி வந்து எங்கே எங்கே நடக்க போகுதுன்னா இந்தியாவில் நடக்க போகுது. அதான் முக்கியம், டெல்லியில் வச்சு. இது கொஸ்டின் கேட்குற ஏரியா தான். 9th எடிஷன் ஆஃப் த இந்தியா மொபைல் காங்கிரஸ். மொபைல்னா என்னன்னா டெலிகம்யூனிகேஷன். என்ன இது எங்கன்னா டெல்லியில் வச்சு நடக்க போகுது. நெக்ஸ்ட் 6th குளோபல் ஃபின்டெக் பெஸ்ட் அப்படிம்பாங்க, ஃபினான்சியல் டெக்னாலஜி ஃபெஸ்டிவல். இதில் மும்பையில் வச்சு நடந்துச்சு. இல்லை நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கலந்துக்கிட்டாங்க. இது அந்த மாநாடுக்கு ஒரு தீம் வைக்கிறாங்க, எம்பவரிங் ஃபினான்ஸ் ஃபார் எ பெட்டர் வேர்ல்ட் பவர் பை ஏஐ. அடுத்தது ஆசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் சம்மிட். ஏன்னா இது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆசியா பசிபிக் இது வந்து எங்கே நடந்ததுன்னா 2020 கியோஞ்சு சவுத் கொரியாவில் வச்சு நடக்குது. நெக்ஸ்ட் சமிட் 2026 சென்சன் சைனாவில் வச்சு நடக்க போகுது. அப்போ அபாக்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூர். இதில் 21 மெம்பர் இருக்காங்க மொத்தம். இந்த சமிட் எல்லாமே அடுத்த முக்கியமானது இப்போ நடந்துட்டு இருக்குது, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸு. ஏன்னா இது வந்து இப்போ பெலம்ங்கிற ஊர் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, இப்போ ஃபேமஸாக இருக்குது. இது எங்கன்னா இந்த அமேசான் காட்டுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அமேசான் காடை பாதுகாக்கணும். அதாவது
இந்திய பூமியின் நுரையீரல் அப்படிம்பாங்க அதை. அந்த என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறக்காண்டி அங்கே வச்சு நடத்துகிறாங்க, பிரேசிலில் வச்சு நடத்துகிறாங்க. இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி அமெரிக்கா பிரசிடென்ட் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாநாடு இந்த ஊருக்கு போகிறதுக்கு ரோடு போட்டிருக்காங்க. ரோடு போட்டிருக்காண்டி 1,00,000 மரத்தை வெட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். ஏன்னா ஓகே, இது முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ வந்து அடுத்தது நேஷ்னல் ஸ்டேட் ஸ்கீமை பார்க்குறோம். PM சேது ஸ்கீம், இது ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கணும். பிரைம் மினிஸ்டர் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்ஸ்கில்டு ITS. ITI இருக்குது பார்த்தீங்களா, அங்கே என்ன பண்ணாங்கன்னா ஒரு 1000 ITI பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. எத்தனை கோடி ஒதுக்கிங்கன்னா 60,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதான் PM சேது ஸ்கீம் ஃபுல் ஃபார்ம், ஸ்கில் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்ஸ்கில்டு ITI. அடுத்தது இது எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக உள்ள இப்போ நடந்த LIC எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். ஃபேர் சி புர்ஷாட் ஃபிக்ஸ்டு ஏர்ஃபேர் ஸ்கீம். இப்போ இந்த ஏர்ஃபேர் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ விமானத்தில் போது ஒரு மாதத்துக்கு முன்னக்கூட்டியே நம்ம டிக்கெட் வாங்கி கம்மியாக இருக்கும். இன்றைக்கி போகிறது இன்றைக்கே போய் வாங்கினோம், அல்லது ஒரு பண்டிகை காலத்தில் போய் வாங்கினா டிக்கெட் 10 மடங்கு கூடி இருக்கும். அப்படி இருக்காமல் ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அதுலேயே மீனிங் இருக்குது. டிக்கெட் ஃபேர் சி புர்ஷாட், இது ஃபிக்ஸ்டு ஏர்ஃபேர் ஸ்கீம் பேர். இதை யார் ஆரம்பிக்கான்னா யூனியன் மினிஸ்டர் சிவில் ஏவியேஷன் ராம் மோகன் நாயுடு அவர் தான் ஆரம்பிக்கார். இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது தான். அப்போ இந்த ஸ்கீமை வந்து அலையன்ஸ் ஏர் இதை தான் கேட்டான். இந்த அலையன்ஸ் ஏருங்கிறது யார் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இந்தியாவுடைய கம்பெனி. அப்போ இந்தியா ஏர்லைன்ஸ் வந்து டாட்டாட்ட கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அப்போ ஏர் இந்தியா ரீஜனல்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஏர் இந்தியா ரீஜனல், அதான் அலையன்ஸ் ஏர் 2022. இப்போ இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க கொடுக்காம பாருங்க. அலையன்ஸ் ஏர் வில் ஆஃபர் ஃபிக்ஸ்டு ஃபேர் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஏன்னா அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ், இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபிடே வேர்ல்டு கப் இப்போ நடந்துட்டு இருக்கு, கோவாவில் நடந்துட்டு இருக்கு. எங்கே நடந்துட்டு இருக்கு? கோவாவில் நடந்துட்டு இருக்கு. என்ன இது வந்து ஃபிடே வேர்ல்டு கப் செஸ்ஸு. இது காமனாக இது ஃபீமேலுக்கு நடந்துச்சு இப்போ. ஏன்னா ஃபிடே வேர்ல்டு கப்பு ஃபீமேலுக்குள்ள இது நடந்துச்சு. எங்கே வச்சு நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பதுமி ஜார்ஜியா. இங்கே இந்தியாவை சார்ந்தவங்க வின் பண்ணியிருக்காங்க. இது உறுதியாக கேட்பான். ஏன்னா திவ்யா தேஷ்முக் சின்ன பொண்ணு, இவங்க வந்து 88th கிராண்ட் மாஸ்டர் வின் பண்ணாங்க. 88வது கிராண்ட் மாஸ்டர், 4வது உமன் கேண்டிடேட். இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் கிராண்ட் மாஸ்டர் சென்னை சேர்ந்த ஒரு பையன் வாங்கியிருக்கான், VS ராகுல். ஏன்னா 91வது கிராண்ட் மாஸ்டர் வாங்கியிருக்காங்க, 91st. 90 கூட கேட்கலாம். ஏன்னா இளம் பள்ளி 90வது கிராண்ட் மாஸ்டர். இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம எதிர்பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். இது வந்து எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா டெல்லி. எங்கே நடந்துச்சுன்னா டெல்லி. இதில் இந்தியாவுடைய ரேங்க் வந்து 10, ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து பிரேசில். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அது கண்டினியூட்டி தான். பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். அதனுடைய பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னா கங்கனா ரனவுட். ஏன்னா இதனுடைய மஸ்கட், அதோட லட்சணை அப்படிம்பாங்க, சின்னம் வீராஜ், ஒரு யங் எலிஃபண்ட். ஓகே, நெக்ஸ்ட் 2025 வேர்ல்டு ஜூடோ ஜூனியர் சாம்பியன்ஷிப் எங்கே நடக்குன்னா பெருவுடைய கேபிட்டல் லிமால நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் எவர் மெடல் பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் ஃபர்ஸ்ட் டைம் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. யாரும் கேட்பாங்க, லிந்தாய் ஜனம்பம். நெக்ஸ்ட் BWF வேர்ல்டு ஜூனியர் சாம்பியன்ஷிப். இல்லை இந்தியாவுடைய ரேங்க் என்ன கேட்டீங்கன்னா 5th ரேங்க். எங்கே வச்சு நடந்ததுன்னா குவஹாத்தி, அஸ்ஸாமில் வச்சு நடக்குது. 2025 வேர்ல்டு வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப். இதில் வந்து இந்தியாவில் மீராபாய் சானு சில்வர். இப்போ என்ன கேட்பாங்கன்னா இந்த மீராபாய் சானு எந்த விளையாட்டுத்துறையை சார்ந்தவங்க கேட்பாங்க, வெயிட் லிஃப்டிங். அப்போ இந்த வெயிட் லிஃப்டிங் சாம்பியன் வேர்ல்டு எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற நார்வே போர்டு. நெக்ஸ்ட் 62nd நேஷனல் செஸ் சாம்பியன். அப்போ பார்த்தது வேர்ல்டு ஃபீடே, இது நேஷனல். ஏன்னா இங்கே வந்து இனியன், ஏன்னா கிராண்ட் மாஸ்டர் வந்து இனியன்.
கிராண்ட் மாஸ்டர் வந்து அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் எங்கே இருந்தால் குண்டூர் ஆந்திராவில் வச்சு நடந்துச்சு. அடுத்து சாஃப், சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன். ஏன்னா இதில் வந்து என்னென்னா இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கு. இது எங்கே நடந்ததுன்னா கொழும்புல வச்சு நடக்குது. யாரை தோக்கடிச்சாங்கன்னா பங்களாதேஷை. 2002 சுல்தான் ஆஃப் ஜோகர் கப், இது வந்து காக்கி. ஏன்னா காக்கி இது எங்கே நடக்குதுன்னா மலேசியாவில் வச்சு நடக்குது. இது வந்து யார் வின் பண்ணான்னா ஆஸ்திரேலியா. அடுத்தது கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ், இனிமேல் தான் நடக்க போகுது. எங்கன்னா ராஜஸ்தானில் இந்த மாதம் எண்டில் நடக்க போகுது. அடுத்தது ஆர்ச்சரி வேர்ல்டு கப் ஃபைனல் மெடல். அப்போ வந்து இந்தியாவை சார்ந்த ஜோதி சுரேகா, இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் காம்பவுண்ட் ஆர்ச்சர் டு வின் ஏ மெடல் அட் த ஆர்ச்சரி வேர்ல்டு கப் ஃபைனலில் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைனல் எங்கே வச்சு நடக்குதுன்னா சைனாவில் வச்சு நடக்குது. ஆனால் பிரான்ஸ் தான் வின் பண்ணுறாங்க. சைனாவில் நான்ஜிங் அப்படின்னு ஒரு சிட்டியில் வச்சு நடக்குது அந்த அம்பு எய்தல். அது 125 இந்தியன் ஃபுட்பால் அசோசியேஷன் சீல்டு. இது வந்து மோகன் பகம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள டீம், பெங்கால் உள்ள டீம் ஈஸ்ட் பெங்காலை தோக்கடிச்சு அவங்க வின் பண்ணியிருக்காங்க. 11th ஆசியன் அக்யூட்டிக் சாம்பியன்ஷிப். ஏன்னா இது வந்து எங்கே வச்சு நடக்குன்னா அகமதாபாத் குஜராத்தில் வச்சு நடக்குதுன்னா சைனா வந்து அதிகமாக மெடல் வின் பண்ணி, இந்தியாவுடைய பிளேஸ் வந்து 11th பிளேஸ். ஆர்ச்சரி பிரீமியர் லீக். ஏன்னா அந்த பிரீமியர் லீக் வந்து எங்கே யார் வின் பண்ணாங்கன்னா ராஜபுத்னா ராயல்ஸ், இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னா ராம் சரண், RRR படத்தில் நடிச்சிருப்பார்ல ராம் சரண். நெக்ஸ்ட்டு உமன் பிளைண்டு ஃபுட்பால் வேர்ல்டு கப், அர்ஜென்டினா வந்து வின் பண்ணியிருக்கு. இந்த மேட்ச் எங்கே நடந்ததுன்னா கொச்சியில், இங்கிலாண்டை தோக்கடிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ரேங்கிங் ரிப்போர்ட், இது முக்கியமானதான். அதில் ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபயர் பவர். ஃபயர் பவர்னு என்னன்னா இராணுவத்தில் இந்தியா வேர்ல்டு லெவலில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 4th இடத்துல இருக்கு. ஃபயர்னா என்னன்னா அந்த பீரங்கிலேருந்து வெடிகுண்டு இருக்குது, அதை மீன் பண்ணி இதை கேட்குறது குளோபல் ஃபயர் பவர். இந்தியாவுடைய ரேங்க் என்னன்னா 4th. அப்போ யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா USA தான். யார் செகண்ட்னா ரஷ்யா, யார் தேர்டுனா சைனா. இந்தியாவோட பொசிஷன். அடுத்தது 2000 எக்கனாமிக் ஃப்ரீடம். எக்கனாமிக் ஃப்ரீடமில் இந்தியாவுடைய ரேங்கை தான் நீங்கள் படிக்கணும். 128 அவுட் ஆஃப் 176. ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா எக்கனாமிக் ஃப்ரீடம் சிங்கப்பூர். நெக்ஸ்ட் இந்தியா சேஃப்டி சிட்டி, இது கேட்பான் கொஸ்டின்ஸு என்ன செய்வான். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா NCRP நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2023க்கான ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொன்னால் சேஃபஸ்ட் சிட்டின்னு சொல்லி கொல்கத்தாவை சொல்கிறாங்க. அதான் முக்கியம். தொடர்ந்து 4 முறையாக கொல்கத்தா, அதான் இம்பார்ட்டன்ட். நம்ம கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரேப்பு மர்டர் அது நடக்கும். ஆனால் அவன் அதை தான் சொல்கிறான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் கொடுக்குறான். காக்னிசபிள் கிரைம்ஸ். அதாவது காக்னிசபிள் கிரைம்ஸ்னா சீரியஸ் கிரைம் இருக்கும் பார்த்தீங்களா, கொலை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரைமுக்கு கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிடலாம். அதனால் அங்கே கிரைம் ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்காங்க. அப்போ கிரைம் ரேட் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொச்சி. ஏன்னா கொச்சியில் அதிகம். 2வது அதிகமாக இருக்குது டெல்லி. இதெல்லாம் கேட்கலாம். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் கண்டிப்பாக கேட்பான். இந்தியா வந்து வறுமையில் வந்து 102வது இடம் அவுட் ஆஃப் 123. அப்போ கடைசி நாடு 123வது நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோமாலியா. 123 சோமாலியா. இதெல்லாம் கொஸ்டின் கேட்குற ஏரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு பாஸ்போர்ட் வச்சு இப்போ இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தேன்னா ஒரு 57 நாடுக்கு விசா இல்லாமல் போகலாம். அப்படி போகிறனால நம்மளுடைய ரேங்க் 85th. சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வச்சுருந்தாங்கன்னா 193 நாடுக்கு விசா இல்லாமல் போகலாம். அதனால் அவன் ஃபஸ்ட்டில் இருக்கான். நெக்ஸ்ட்டு டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்க் ரிலீஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டு யூனிவர்சிட்டியில் டாப் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் தான். ஏன்னா யுனைடெட் கிங்டமில் ஆக்ஸ்போர்ட். நம்ம இதில் யார் இருக்காங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் இந்தியாவில் டாப். நெக்ஸ்ட்டு ஃபெஸ்டிவல் இன் நியூஸ். இப்போ ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு ஊர்லேயும் கொண்டாடுவாங்க. ஏன்னா நிஞ்சல் சாக்கோபா ஃபெஸ்டிவல் மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா மெய்த்தி கம்யூனிட்டி, அதான் முக்கியம். இந்த இடத்துல முக்கியம் இதான் மெய்த்தி கம்யூனிட்டி. மெய்த்தினா அங்கே உள்ள மலைவாழ் மக்களுடைய பேர் மெய்த்தி இல்லை குகி
மலைவாழ் மக்கள். இப்போ குகி, மெய்த்தி இவங்களுக்குள்ள ஒரு கன்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. இவங்க தான் மலைவாழ் மக்கள். அதில் மெய்ட்டி கம்யூனிட்டிக்காரங்க கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல். அடுத்தது பதுக்காமா ஃபெஸ்டிவல்ங்கிறது தெலுங்கானாவில் கொண்டாடக்கூடியது. அடுத்தது மீரா கோ சோங்பா ஃபெஸ்டிவல், இதுவும் மணிப்பூரில் கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல் தான். எங்கே கொண்டாடுறாங்கன்னு கேட்பான். இப்போ ஓணங்கிறது கேரளான்னு தெரியும், பொங்கலுங்கிறது தமிழ்நாடுன்னு தெரியுமா, அதுமாதிரி வேர்ல்டில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் கொண்டாடக்கூடிய பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிகு ஃபெஸ்டிவல், பிகு அஸ்ஸாம், கதி பிகு. நெக்ஸ்ட்டு அவார்டு நியூஸ். அதில் பார்த்தா 17th ஃபிலிம்ஃபேர் அவார்டு கொடுத்துருக்காங்க. எங்கே வச்சு கொடுத்துருக்காங்கன்னா அகமதாபாத்தில் வச்சு கொடுக்காங்க. இல்லை பெஸ்ட்டு ஃபிலிம் வந்து லாபத்தா லேடிஸ், இதான் பெஸ்ட் ஃபிலிம். பெஸ்ட் டைரக்டர் லாபத்தா லேடிஸ், அதில் கிரண் ராக்கு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஆக்டர் லாபத்தா லேடிஸில் அபிஷேக் பச்சான், கார்த்திக் ஆரியன். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆலியா பட்டுக்கு ஜிகாரா படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த நாளும் பார்த்தாவே போதும். நெக்ஸ்ட்டு நோபல் பிரைஸ், இது முக்கியம். இது உறுதியாக எக்ஸாம்பிள் கேட்க ஆரம்பிச்சுட்டா கண்டிப்பாக கேட்பான். இது ஏதாவது கோடு வச்சு படிச்சிடுங்க. அப்போ நோபல் பிரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெடிசின் கொடுப்பாங்க. நோபல் பிரைஸை பொறுத்த வரைக்கும் நோபல் பிரைஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து டைனமிட்டை கண்டுபிடிச்சவர் நோபல், ஆல்ஃபர்ட் நோபல். இந்த டைனமிட்டை கண்டுபிடிக்கும் போது இவர் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பணிக்காண்டி கண்டுபிடிக்காரு, பெரிய பணக்காரன் ஆகிட்டார். ஆனால் அதை வச்சு என்னச்சுன்னா அழிவுபூர்வமான பணி, வெடிகுண்டுலாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு பெரிய பணக்காரன் ஆகிட்டார். இவருடைய சகோதரர் இறக்குறாரு. அப்போ ஹெட்டிங்கில் வருது மரண வியாபாரி இறந்து விட்டார்னு. உடனே ஒரு மனசு மாறுது. அவர் சம்பாத்திய பணத்தெல்லாம் ஸ்வீடனில் கொடுத்து யாரெல்லாம் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காண்டி போராடுறாங்களோ, பங்கு கொள்கிறாங்களோ அவங்களுக்கு இதில் கிடைக்கக்கூடியதை வச்சு ஒரு அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ அதை வச்சு 1901 ஆரம்பிக்காங்க. டிசம்பர் 10 தான் கொடுப்பாங்க, இனிமேல் தான் கொடுப்பாங்க, அனௌன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா மெடிசின் கொடுக்குறாங்க, அடுத்ததுக்கு இயற்பியல் கொடுக்குறாங்க, அப்புறம் கெமிஸ்ட்ரி கொடுக்குறாங்க, அப்புறம் லிட்ரேச்சர் கொடுக்காங்க, பீஸ்க்கு கொடுக்காங்க, லிட்ரேச்சர். இதில் வந்து அமைதிக்கு மட்டும் யார் கொடுக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அமைதிக்கு மட்டும். அப்புறம் எக்கனாமிக்ஸ்ங்கிறது 1961 சொல்லி 69 தான் கொடுப்பாங்க. இது அவர் சொல்லியிருக்க மாட்டார், இருந்தாலும் கொடுக்காங்க. பீஸ்க்கு மட்டும் நார்வே நாட்டுக்காரன் கொடுக்கான், அவ்வளோதான். இது உறுதியாக கேட்பான். அப்போ ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடியது என்னங்கன்னா மெடிசின். அப்போ மெடிசினுக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும், எதுக்கு கொடுத்தாங்கன்னு படிக்கணும். 2 விதமாக படிக்கணும். அப்போ மெடிசின் எதுக்கு கொடுத்தாங்கன்னா டீசெல் கண்டுபிடிப்புக்கு கொடுத்துருக்காங்க. டீசெல் ரெகுலேட் பண்ணுறது அதான் இதில் கொடுக்குறான். கிவன் ஃபார் டிஸ்கவரிஸ் கன்சர்னிங் பெரிபரல் இம்யூன் டாலரன்ஸ், இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம உடம்புல ஒரு கிருமி வந்து அட்டாக் ஆகுதுன்னு வச்சுருங்களேன், நம்ம ஆன்டிபயோட்டிக் நம்ம உடம்புலேயே வந்து அந்த கிருமி அழிக்கும். அதோடு வந்து கிருமியை மட்டும் அழிக்காமல் நம்ம உடம்புல உள்ள நல்ல திசுக்களையும் அழிச்சிருது. அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் கேன்சரை வந்து குணப்படுத்தலாம், அப்படி ஒரு கண்டுபிடிப்பு தான் அந்த கண்டுபிடிப்பு. அப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது டீசெல், அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்போது 3 பேர் இந்த நோபல் பிரைஸ்க்கு அவார்டு மேக்ஸிமம் எத்தனை பேர் கொடுக்கணும்? 3 பேருக்கு தான் கொடுக்கணும். ஏதாவது கோடு வச்சு படிச்சிங்கன்னா மறந்து போயிடும். அப்போ மெடிசின் சொல்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேரி பிரங்கோ, பிரெட் ராம்ஸ்டெல், சைமன் சகாகுச்சி. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா மெடிசின் ஒரு மெடிக்கலில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னு வச்சுருங்களேன், மேரி பிஸ்கட் வாங்கிட்டு போகிறோம். அப்போ மேரிங்கிற ஒரு வார்த்தை வரணும். பிரெட்டு ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரெட்டு, நம்ம பிரெட்டுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். பிரெட்டு வாங்கிட்டு போகிறோம், வாங்கிட்டு போனால் அவன் சாப்பிட்டுட்டு சாகாமல் இருப்பான். சாகா குச்சி. அப்போ மேரி பிஸ்கட்டு, ஃப்ரெட்டு, சாகா குச்சி. அப்போ மெடிசினை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இயற்பியலுக்கு கொடுக்குறாங்க. இயற்பியலில் எதுக்காண்டி கொடுக்காங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங். இப்போ குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் இதான் முக்கியமான வார்த்தை. டனலிங் அங்கே டீசல் மாதிரி டனலிங். அப்போ நமக்கு இங்கே என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, நார்மலாக இப்போ நான் வந்து வேகமாக நடக்கிறேன், செவுத்துல போய் முட்டிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுவேன். ஒரு எலக்ட்ரானை கொண்டு வந்து செவுத்துல மோத விடுறீங்கன்னா மோதிட்டு ரிட்டர்ன் ஆயிடும். டனலிங்னா என்னன்னா இந்த மோதிட்டு அடுத்த பக்கம் போயிடுறது. அதான் இதை கண்டுபிடிச்சதுக்கு தான் கொடுக்குறாங்க. இதுவும் 3 பேர் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு வந்து இயற்பியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மெஷர்மெண்ட்டுங்கிறது இயற்பியலில் வரக்கூடியதான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஜான் வரும். 2 ஜான். ஒரு ஜான் வந்து ஜான் கிளார்க், இன்னொன்று வந்து ஜான் மார்டினிஸ். ஏன்னா இது போக மைக்கேல் தேவருட் இல்லை மைக்கு வரும். அப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட் அளக்கும் போது ஆக்சுவலாக நம்ம தமிழில் சொல்லுவோம் ஜானாக போகிறாங்க அப்படிம்பாங்க. அப்போ அளவீடில் வரும். அப்போ 2 ஜான். இந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி மீனிங் வச்சுக்கணும். 2 ஜான். மைக்குங்கிறது ஒரு இயற்பியலுடைய கண்டுபிடிப்பு தான். அப்போ மைக்கை நான் வச்சுக்கிடணும். அடுத்தது கெமிஸ்ட்ரி.
ஏன்னா இது எதுக்குன்னா மெட்டல் ஆர்கானிக் பிரைம் ஒர்க்குக்காண்டி கொடுக்குறாங்க. மெட்டல் ஆர்கானிக் பிரைம் இதுவும் 3 பேர் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றம் வாங்க. இயற்பியல் மாற்றம் என்னென்னா ரீட்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஒரு தண்ணி இருக்குது, அதை சுட வச்சு ஆவியாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஆவியை திரும்ப என்ன தண்ணியாக மாற்றிடலாம். ஒரு தண்ணி இருக்குது, தண்ணியை வந்து ஐஸ் கட்டியாக மாற்றுறீங்க, ஐஸ் கட்டியை மெல்ட் ஆக்குனீங்கன்னா தண்ணியாக மாறிடும். தண்ணி தான் 3 ஸ்டேட்லையுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போ ரீட்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். கெமிஸ்ட்ரி இயற்பியல் வேதியியல்னு வச்சிங்கன்னா அது பழைய நிலைக்கு திரும்பாது. இப்போ ஒரு பேப்பர் இருக்குது, தீயை வச்சு எரிச்சிட்டோம், திரும்ப இந்த பேப்பர் கிடைக்குமா? கிடைக்காது. நல்லா சாப்பிட்றோம், சாப்பிட்டா வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும், அது வந்து இந்த கெமிக்கல் சேஞ்ச் நடந்துடும். திரும்ப அந்த ஃபுட்டை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அந்த கான்செப்ட் வச்சு இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏன்னா சுசுமு கிடாகவா, ரிச்சர்ட் ராப்சன், உமர் யாகி. அப்போ நமக்கு இந்த இடத்துல கிடாகவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடணும், ரிச்சு ஞாபகம் வச்சுக்கிடணும், உமர். ஏன்னா அப்போ நமக்கு என்னென்னா உமர், ஏன்னா உமருங்கிறவன் ரிச்சாக இருக்கான், பணக்காரனாக இருக்கான், அதெல்லாம் கிடாக்கறி சாப்பிட்றான்னு நான் வச்சுக்கிடணும். அப்போ உமருங்கிறவன் ரிச்சாக இருக்கான், உமர் ரிச்சாக இருக்கான், கிடானா நான்வெஜ்ஜி. உமருங்கிறது உமர், ரிச்சி, கிடாக்கறின்னு நான் வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வந்து லிட்ரேச்சருக்கு எதுக்கு கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா லிட்ரேச்சர் இது எதுக்காண்டி கொடுக்குன்னா இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக எழுதின எழுதுறதுக்காண்டி கொடுக்குறாங்க. ஆதிக்கத்துக்கு எதிராக சில இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரம் நடந்துட்டு இருக்குது, அப்போ அங்கே டெமோக்ரட்டி இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி ஆதிக்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்ததுக்காண்டி கொடுக்குறாங்க. இதை எழுதுனது யாருன்னா ஹங்கேரி நாட்டை சார்ந்தவங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா புக்கர் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹங்கேரி எத்னிக் ஹங்கேரியா இருந்தாங்க. ஹங்கேரி லாஸ்லோ கிராஸ்னா கொர்கே அப்படிம்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல கையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் லாஸ்ட்டு. அப்போ ஒரு லிட்ரேச்சர்னா எழுதுறோன்னு அர்த்தம். எழுதுறது எதை வச்சு எழுதுவோம்? கையை வச்சு தான் எழுதுவோம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு நோபல் பிரைஸ் பீஸ், அமைதிக்காண்டி கொடுக்கக்கூடியது. அப்போ அமைதிக்கான்னு கொடுக்கும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெனிசுலா நாட்டில் கொடுத்துருக்கு, வெனிசுலாவில் உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த வெனிசுலா தெரியும், சவுத் அமெரிக்காவில் இருக்குது. வெனிசுலா எங்கே இருக்குது? சவுத் அமெரிக்கா. ஆக்சுவலாக அந்த வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சுத்தமாக பிடிக்காது, யூஎஸ்க்கும் சுத்தமாக பிடிக்காது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறீங்க. இந்த இதை வச்சு தான் என்ன பண்ணாங்கன்னா வெனிசுலாவில் ஆயில் நிறையா இருக்கும், அதை சுரண்டி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் யூஎஸில் செட்டில் பண்ணி அவன் பணக்காரன் ஆகிட்டான். ஆனால் வெனிசுலா கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் அந்த வெனிசுலாவுக்கு எதிராக தான் யூஎஸ் செயல்படும். இப்போ இந்த வெனிசுலா நாட்டு அதிபருக்கு எதிராக அந்த நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து போராடுறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவார்டு தான் இந்த அவார்டு. ஏன்னா பீஸ் பிரைஸ் அவார்டு யார் கொடுக்காங்கன்னா மரியா கொரினா மச்சோடா. அப்போ மரியாவை ஞாபகம் வச்சுக்கிடுவோம். மரியா இந்த கிறிஸ்டியனில் ஒரு காடை சொல்லுவாங்க, ப்ளஸ் மரியா ஜீசஸ், மரியா மேரிங்கிற மாதிரி மரியா. அப்போ பீஸுக்காண்டி கொடுக்காங்கன்னு வச்சுருவோம். இவங்களுடைய ஒர்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ள சர்வாதிகாரம் நடக்க அதுக்கு எதிராக போராடினதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ், இதுவும் ஆக்சுவலாக 3 பேர் கொடுக்காங்க. ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா ஜோயில் முகேருக்கு 50% கொடுப்பாங்க, மீதி 50% 2 பேருக்கு சேர்த்து கொடுப்பாங்க. அப்போ அவர் பாதி கான்ட்ரிபியூஷன். அப்போ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு புதுசாக கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன். இன்னோவேஷன் ஒரு எக்கனாமிக்கில் இன்னோவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு டிவி இருந்துச்சு, இப்போ எல்சிடின்னு ஒரு டிவி கொண்டு வந்தாங்க, எல்இடின்னு ஒரு டிவி கொண்டு வந்தாங்க, அடுத்தடுத்து ஒரு காம்பினேஷன் வந்துட்டே இருக்குது. இன்றைக்கி புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சா ஒருத்தன் வந்து முந்திலாம் பார்த்தீங்கன்னா மோனோபொலியாக இருப்பாங்க, பெரிய பணக்காரனாக இருப்பான். இன்றைக்கி இந்த பேனா கண்டுபிடிக்கானா முந்தி இந்த பேனா கண்டுபிடிச்சவன் கேம்லின்னு ஒரு பேனா இருந்துச்சு, அவன் வந்து பெரிய பணக்காரனாக இருந்தான். இன்றைக்கி அப்படி கிடையாது. இப்போ ஒரு பேனா இருக்குன்னா அடுத்த இவன் கொஞ்ச நாள் சம்பாதிப்பான், அதுக்குள்ள இன்னொருத்த அதை விட பெரிய பேனா கண்டுபிடிச்சிருவான், அடுத்தாப்புல அதை விட பெருசு கண்டுபிடிப்பான். அதை தான் சொல்கிறாங்க கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிம்பாங்க. சஸ்டெயின் க்ரோத் அப்படிம்பாங்க. சஸ்டெயின்னா நிலையான க்ரோத். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 18th century வரைக்கும் வேர்ல்டுடைய எக்கனாமி வந்து இப்படி தான் போகும், ஜிடிபி. அதுக்கப்புறம் தான் அப்படியே டெவலப் ஆகி போயிட்டே இருக்குது. சஸ்டெயின், இந்த டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, சஸ்டெயின் நிரந்தர வளர்ச்சி. அப்போ அந்த சஸ்டெயின் க்ரோத்துக்கு என்னென்ன ஃபேக்டர்லாம் இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணது தான் ஜோயில் மோகிர். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பிலிப் அகியானும் பீட்டர் ஹவ்விட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, அது கொஞ்ச நாள்லேயே அடி வாங்கிடுது, திரும்ப அதை விட புதுசாக கண்டுபிடிக்காங்க. அப்போ அப்படி கண்டுபிடிச்சா தான் பொருளாதாரம் வந்து அப்படி சஸ்டெயின். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவுமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே இதாக 18th century வரைக்கும் அப்படி தான் போகும். 18th century வந்து ஜிடிபி எப்படி டெவலப் ஆகி போயிட்டே இருக்குது. இதான் அந்த கான்செப்ட். நம்ம இங்கே எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். 3 பேர் சேர்ந்து வாங்குறாங்க. எப்படி ஞாபகம் வைக்கணும்னா பிலிப், என்ன ஜோயல் ஹவ்விட்,
இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சுவலாக புதுசாக கண்டுபிடிக்கணும். அப்போ பிலிப்ஸ் டிவியை ஞாபகம் வச்சுக்கணும். பிலிப்ஸ் டிவி வந்து பழைய காலத்தில் டிவி இருந்திருக்காது. இப்போ பிலிப்ஸ் டிவி வந்தது. இப்போ பிலிப்ஸ் கம்பெனியே கிடையாது. அதான் டிஸ்ட்ரக்ஷன், ஏன்னா கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அப்போ பிலிப்பு டிவி பார்த்து ஜாலியாக இருக்கும். ஜோயல் ஹவ் இஸ் இட் மம்ல இது எப்படி இருக்குன்னு கேட்போம்ல, அது ஹவ் இட். அப்போ ஒரு டிவி பார்க்குறோம், ஜாலியாக இருக்கும். ஹவ் இட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோமா, 3 பேரை நான் வச்சுக்கிறோம். அடுத்தது ஐயூசிஎன் WCPA. WCPAங்கிறது என்னன்னா வேர்ல்டு கமிஷன் ஆன் ப்ரொடெக்டட் ஏரியா. இதுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. சோனாலி கோஸ். இவர் யாருன்னா ஃபீல்டு டைரக்டர் ஆஃப் காசிரங்கா நேஷனல் பார்க். இந்த காசிரங்கா நேஷனல் பார்க்குங்கிறது அஸ்ஸாமில் இருக்குது. இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு. இது வந்து she became the first Indian to receive this honor. அதான் முக்கியம். இந்த ஃபர்ஸ்ட்னு வந்தாவே நம்ம கேட்போம். அடுத்து 2025 சாஸ்திரா ராமானுஜா அவார்டு. சாஸ்திரா ராமானுஜங்கிறது தமிழ்நாட்டுக்காரர். ஒரு 32 வயசுல இறந்துருந்தாரு. 32 வயசுக்குள்ள மேக்ஸில் நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணனா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு. அப்போ இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அலெக்சாண்டர் சுமித் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லதா மங்கேஷ்கர் அவார்டு வந்து சிங்கருக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் கொடுக்குது. யார் கொடுக்காங்கன்னா சோனு நிகமுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது குளோபல் டூரிஸ்ட் அவார்டுங்கிறது ஆந்திர பிரதேஷ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஆனர் டொனால்ட் ட்ரம்புக்கு கொடுக்காங்க. யாருன்னா இஸ்ரேல். ஏன்னா இஸ்ரேல் நாட்டுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. அடுத்தது ISSA. ஏன்னா ISSA இன்டர்நேஷனல் சோசியல் செக்யூரிட்டி அசோசியேஷன் அவார்டு 2025 இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு கிராண்ட் ஆர்டர் ஆஃப் முகுங்கா சவுத் கொரியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ சவுத் கொரியாவுடைய கேபிட்டல் என்னன்னா சியோ, கரன்சி என்ன ஓன். ஆக்சுவலாக ட்ரம்புக்கு எதிரான நாடு அதை மட்டும் நினைச்சா மற்றெல்லாம் அவனுக்கு. ட்ரம்புக்கு எதிரான நாடு ரஷ்யா, சைனா, சவுத் கொரியா, நார்த் கொரியா. மீதி எல்லாம் ட்ரம்புக்கு ரிலேஷனாக இருப்பாங்க. 2025 பிரிட்டிஷ் அகாடமி புக் பிரைஸ் ஏன்னா சுனில் அம்ரித் கொடுத்துருக்காங்க. இப்போ புக்கர் பிரைஸே கொடுத்துட்டாங்க. ஏன்னா புக்கர் பிரைஸே நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. புக்கு பேர் வந்து ஃப்ளஷ். 2025 புக்கர் பிரைஸ். ஏன்னா ஆத்தர் வந்து டேவிட் ஷாலை. அடுத்தது சாக்ரோ பிரைஸ் 2025 யூரோப்பியன் யூனியன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சாக்ரோ பிரைஸ். அப்போ இந்த அவார்டு எதுக்கு கொடுக்காங்கன்னா ஹையஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஹானர் அவார்டு. ஏன்னா இது வந்து 2 பத்திரிகையாளர் கொடுக்குறாங்க. ஆண்ட்ரஸ் போச்சாட் பெலாரஸை சார்ந்தவரும், மிசியா அமக்லோபுலி ஜார்ஜியா, 2 பேருமே ஜெயிலில் தான் இருக்காங்க. விகியன் ரத்னா அவார்டு இது உறுதியாக கேட்போம். விகியன் ரத்னா அவார்டு இப்போ தான் ரீசெண்டாக ஆரம்பித்தாங்க. 2nd டைம் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஜெயந்த் விஷ்ணு நரிக்கர். இவர் இறந்துட்டார். அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு என்னன்னா விகியன் ரத்னா அவார்டு ஃபார் லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷனுக்காண்டி கொடுக்கக்கூடிய அவார்டு. உறுதியாக கேட்பாங்க விகியன் ரத்னா அவார்டு. இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிக் பேங் தியரிக்கு எதிராக ஒரு கொள்கையை சொன்னவர். அப்போ அதே மாதிரி விகியன் டீமுக்கும் கொடுப்பாங்க. அதையும் பார்த்து வச்சுக்கணும். விகியன் டீம் அது யாருக்கு கொடுத்தாங்கன்னா CSIR அவங்களுடைய அரோமா மிஷன். ஏன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டீங்கன்னா லாவெண்டர் ரெவல்யூஷன் வாங்க. இதெல்லாம் உறுதியாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி எக்ஸசைஸ். அதில் எக்ஸசைஸ் ஆஸ்திரா ஹிண்டு. அதுலேயே மீனிங் இருக்கு. ஆஸ்திரேலியா, ஹிண்டுனா ஹிந்துஸ்தான், இந்தியா. இவங்க 2 பேரும் சேர்ந்து பெர்த்துங்கிறது ஆஸ்திரேலியாவில் பிளேஸில் வச்சு ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெட்ஃபாஸ்ட் நூன். இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் நூன் பேரை பார்த்தா நம்ம இது கிடையாது. நேட்டோங்கன்னு சொன்னோடனே 32 கண்ட்ரி இருக்குது நேட்டோவில். அவங்க நெதர்லாண்டில் ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஐஎன். அப்போ ஐஎன்னா நமக்கு தெரிஞ்சது இந்தியா. அதில் இந்தியன் நேவியும் சவுத் கொரியாவும். ஏன்னா அதை தான் கொடுக்குறாங்க. சவுத் கொரியாங்கிறத வந்து ROKN ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ பூஷானில் வச்சு இங்கே பண்ணுறாங்க. இந்தியாவும் சவுத் கொரியாவும் சேர்ந்து எக்ஸசைஸ் ஓசன் ஸ்கை. ஜென்ரலிஸ்டாக பேர் வச்சா நம்ம அமைப்பு கிடையாது. அப்போ இது நேட்டோவுடைய எக்ஸசைஸ் தான். எங்கே வச்சு நடக்குன்னா ஸ்பெயினில் வச்சு நடக்குது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கலந்துக்கிறாங்க. அதாவது நேட்டோ இல்லாத மெம்பர் ஃபஸ்ட்டு யார் கலந்துக்கிறதா இந்தியா தான். அதான் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் நேட்டோ கண்ட்ரி டு பார்ட்டிசிபேட்.
எக்ஸசைஸ் சமுத்திர சக்தி. ஏன்னா எக்ஸசைஸ் சமுத்திர சக்திங்கிறது விசாகப்பட்டினத்தில் வச்சு நடக்குது, இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சேர்ந்து. அடுத்தது ஜப்பான் அண்டு இந்தியா மேரிடைம் எக்ஸசைஸ், இதுலேயே பேர் வந்துடும். ஜப்பான் இந்தியா மேரிடைம் எக்ஸசைஸ் இது எங்கே நடக்குன்னா குயிசு. ஜப்பானை பொறுத்தவரைக்கும் 4 ஐலாண்ட், பெரிய ஐலாண்ட் இருக்கும், அதில் குயிசு ஐலாண்டில். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம கவனிக்க வேண்டியது ISROவும் DRDOவும் தான் பார்க்குறோம். அதில் இது உறுதியாக கேட்போம். LVM-3 ஏன்னா பாகுபலி அப்படிங்காங்க, இதுக்கு பேரே வந்து என்னங்கன்னா பாகுபலி ராக்கெட் அப்படிங்காங்க. அப்போ LVM-3 M5 ஏன்னா LVM-3 ஏன் பாகுபலிங்காங்கன்னா 4000 kgக்கு அதிகமான சேட்டலைட்டை தூக்கிட்டு போனால் அது பாகுபலின்னு அர்த்தம். இப்போ ஒரு சேட்டலைட்டை கொண்டு போயிருக்காங்க, அதனுடைய வெயிட் என்ன 4410 kg. அப்போ அந்த சேட்டலைட்டை கேட்பான். CSAT இதான் அந்த சேட்டலைட் நேம். 7R இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, CMS-03. இது உறுதியாக கேட்பாங்க. அந்த ராக்கெட் நேம் தான் LVM-3. இதில் தான் ககன்யான் போகுது. அப்போ பாகுபலி. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் டிசைன் அட் மேனுஃபேக்சர் ஏர்கிராஃப்ட் INS விக்ரம், இந்த விமான தாங்கி கப்பல். அங்கே வச்சு தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து தீபாவளியை கொண்டாடினார், இந்த ஆப்ரேஷன் சிந்தூருடைய இதனால, வெற்றினால. அடுத்தது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மல்டி சென்சார் EO சேட்டலைட். EOனா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். அதுக்கு என்ன மிஷன் 360 அப்படிங்காங்க. அப்போ வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மல்டி சென்சார் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் வந்து மிஷன் 360. இதை வந்து யார் உருவாக்குறேன்னா பெங்களூரை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் கேலக்ஸை, இவங்க தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புக்ஸு, இம்பார்ட்டன்ட் புக்ஸு. ரெடி ரெலவென்ட் ரீசர்ஜென்ட், இதை எழுதுனது யாருன்னா அனில் சௌகான், இந்தியாவுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். இதெல்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம். அடுத்து மோடி மிஷன் ஒரு புக்கு, ஏன்னா இதை எழுதுனது யாருன்னா பெர்ஜிஸ் தேசாய். அடுத்து இது கேட்பான், உறுதியாக கேட்பான். புக் டைட்டில் வந்து ஐ எம் சார்ஜியா, மை ரூட் மை பிரின்சிபல். மைன்னு வர்றதுனால இது என்ன ஆட்டோபயோகிராஃபி, கண்டிப்பாக கேட்கலாம் ஆட்டோபயோகிராஃபி. இது யாருன்னா இட்டாலியுடைய அதிபர், என்ன ஜார்ஜியா மெலானி அப்படிம்பாங்க, அவங்க எழுதியிருக்காங்க. சார் அவங்க எழுதுன ஏன் நம்ம கேட்காங்கன்னா, இட்டாலியும் இந்தியாவும் நெருங்கிய நண்பர்கள். அப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு ஃபார்வேர்டு அந்த புக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி முன்னாடி ஒரு இண்டெக்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் எழுதியிருக்காரு. அதனால அது முக்கியமாகுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா புக்கர் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. யார் வின் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம், ஃப்ளஷ்னு ஒரு புக்கு, எழுதுனது யாரு டேவிட் ஷாலை. அதுக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் புக்கர் பிரைஸ் வின் பண்ணவங்க ஆர்பிட்டர்னு ஒரு புக்கு, சமந்தா கார்வே, அவங்க எழுதியிருக்காங்க முன்னாடி. அந்த மாதிரி இது கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கேட்டுட்டான், இப்போ ரீசன் நடந்த எக்ஸாமில் கேட்டான். ஏன்னா கிரண் தேசாங்கிறது இந்தியனுடைய ஒரு புக்கர் பிரைஸ் வின்னர், த லோன்லைனஸ் ஆஃப் சோனியா அண்ட் சன்னி. அப்போ வந்து அடுத்தது பிரம்மசூத்ரா அன்லிஸ்டு சிவானந்தன், புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. பர்த் அனிவர்சரி ஆஃப் மகாத்மா காந்தி அக்டோபர் 2. அவருடைய கல்லறை எங்கே இருக்குன்னா ராஜ்காட் அப்படிம்பாங்க. லால் பகதூர் சாஸ்திரிக்கு அதே அக்டோபர் 2 தான், அவருடைய கல்லறை எங்கே இருக்குன்னா விஜய் காட் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு அனிமல்ஸ் டே, ஏன்னா அக்டோபர் 4. இதனுடைய தீம் என்ன, சேவ் அனிமல் சேவ் த பிளானட். வேர்ல்டு டீச்சர்ஸ் டே அக்டோபர் 5. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே, ஏர்ஃபோர்ஸ் டேங்கிறது 8, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏர்ஃபோர்ஸ் இதுக்கு 8 லெட்டர் இருக்கும், 1 2 3 4 5 6 7 8. அப்போ வந்து நம்ம என்னது அக்டோபர் 8. இதனுடைய தீம் என்னன்னா மாடர்னைசேஷன், ஆப்ரேஷன் ரெடினஸ், ஃபியூச்சர் கேப்பபிலிட்டி. அடுத்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் த சைல்டு, கேர்ள் சைல்டு, ஏன்னா அக்டோபர் 11. வேர்ல்டு போஸ்டல் டே 9th அக்டோபர். நேஷனல் போஸ்ட் டே, இந்தியாவுடைய போஸ்ட் டே அக்டோபர் 10. வேர்ல்டு ஃபுட் டே அக்டோபர் 14. இந்த மாதிரி இது கேட்டுருவான். தீம் என்னன்னா ஹேண்ட் இன் ஹேண்ட் ஃபார் த பெட்டர் ஃபுட் அண்ட் த பெட்டர் ஃபியூச்சர். பர்த் அனிவர்சரி ஆஃப் அப்துல் கலாம் அக்டோபர் 15. இதை வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க, அதான் முக்கியம். அதில் அதுக்கு தீம் என்ன கொடுக்காங்கன்னா எம்பவரிங் ஸ்டூடெண்ட் ஆஸ் த ஏஜென்ட் ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் சேஞ்ச். அடுத்தது வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அக்டோபர் 20. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே இந்தியாவுக்கு 29 ஜூன். இது யாருன்னா PC மகளானபிஸ், அவருடைய பிறந்த நாள் இந்தியாவுக்கு.
யுனைடெட் நேஷன் டே, வேர்ல்டு போலியோ டே ரெண்டுமே அக்டோபர் 24 தான். நேஷனல் யூனிட்டி டே கண்டிப்பாக கேட்பான். ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ் அப்படிம்பாங்க, யூனிட்டி. இது வந்து 150வது அனிவர்சரி கொண்டாடிட்டு இருக்காங்க. யாருக்கு? வல்லபாய் பட்டேலுக்கு. அதனால கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்தது ஆபிச்சுரிஸ், இறந்தவங்க. பாலிவுட் ஆக்டர்லாம் கேட்க மாட்டாங்க, இது முக்கியம். ஃபாதர் ஆஃப் இந்தியா அட்வர்டைசிங், பியூஷ் பாண்டே. இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் அட்வர்டைசிங். அவர் இறந்துட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் அவார்டு பண்டிட் சானுலா மிஸ்ரா. இவர் வந்து ஹிந்துஸ்தான் கிளாசிக்கல் டான்சர். இதை ரெண்டு மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது மிஸ்லனஸ். சைக்ளோன், இப்போ ரீசெண்டாக சைக்ளோன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். சைக்ளோன் சக்திங்கிறது அரபியன் சீமில் ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா இந்த நேம் வச்சது யாருன்னா ஸ்ரீலங்கா. யார் வச்சிருக்கா? ஸ்ரீலங்கா. அது யார் வைக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சைக்ளோன் மோந்தா அப்படிம்பாங்க. அதை நேம் வச்சது தாய்லாந்து. இது எங்கே அட்டாக் ஆச்சுன்னா, எங்கே கடந்ததுன்னா ஆந்திரா, ஒடிசா. இதுமாதிரி பிலிப்பைன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைக்ளோன் அட்டாக் பண்ணியிருக்கு. ஃபங் ஓங், பிலிப்பைன்ஸ். அதுமாதிரி கல்மேகி, இது கேட்டுட்டான் கொஸ்டின். வியட்நாம். கொஸ்டின் ஏரியா இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த பேப்பர் படிக்கும்போது கரெக்டாக படிக்கிறேன். அடுத்த சுபின் கார்க் ஐலாண்ட், போன மாதம் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம். சுபின் கார்க்குங்கிறது அஸ்ஸாமுடைய ஒரு பாப் சிங்கர். அவர் சிங்கப்பூரில் வந்து ஒரு லேக்கில் வச்சு இறந்துட்டார். இப்போ அந்த லேக் ஐலாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு அவர் பேரே வச்சுட்டாங்க, சுபின் கார்க். அதான் முக்கியமானது, சுபின் கார்க் ஐலாண்ட். அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நேவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். மும்பையில் பார்த்தீங்கன்னா மும்பை ஏர்போர்ட் இருக்குது இன்டர்நேஷனல். இப்போ புதுசாக ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கொண்டு வந்தாங்க, நேவி மும்பை. இப்போ தான் ஆரம்பித்தாங்க 8ஆம் தேதி. அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க பாருங்கன்னா, திங்கார் பாலு பட்டேல், அவருடைய நேமை தூக்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மைத்ரி 2, மைத்ரி 1 அண்டார்டிக் ரிசர்ச் பண்ணுவாங்க. அண்டார்டிக்னு என்னது? இது மேலே உள்ளது ஆர்டிக், கீழே உள்ளது என்னது? அண்டார்டிக். இதில் இந்தியாவுடைய ரிசர்ச் சென்டர் ஏற்கனவே மைத்ரி 1 இருந்தது. இப்போ மைத்ரி 2 ஒன்று போடுறாங்க, ஈஸ்ட் அண்டார்டிகாவில் போடுறாங்க. இதை எப்போ கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? 2029 கம்ப்ளீட் பண்ணணுங்க. குளோபல் வைல்ட் லைஃப் ஃபேர் எங்கே நடக்குதுன்னா இந்தியாவில் வச்சு நடக்குது. நெக்ஸ்ட் ஃபார்மர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் காங்கோ பிரசிடென்ட் ஜோசப் கபிலா. இவர் வந்து என்னது? தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்போ காங்கோவுடைய கேபிட்டல் என்னன்னு நமக்கு தெரியணும். என்ன? கின்ஸ் கஷா. கரன்சி என்ன? ஃப்ராங்க். 8th சென்ட்ரல் பே கமிஷன் உறுதியாக கேட்பான். ஏன்னா ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் 8th பே கமிஷனுடைய இது. அப்போ இது வந்து ஒரு முக்கியமானது. அடுத்து நேஷனல் அப்பாயின்மெண்ட். நேஷனல் அப்பாயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் படிக்கணும். பேரை ஞாபகம் வைக்கணும். ஏன்னா பேரை ஞாபகம் வைக்கிற கஷ்டம், இயரை ஞாபகம் வைக்கிற கஷ்டம், பிளேஸை ஞாபகம் வைக்கிற கஷ்டம். அதுதான் மனப்பாடம் பண்ணணும். கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மென்டல் ஹெல்த் அம்பாசிடர் ஃபர்ஸ்ட்னு வந்தாவே நீங்கள் இம்பார்ட்டன் பண்ணணும். தீபிகா படுகோன். ஏன் தீபிகா படுகோன்னு பார்த்தாங்கன்னா, அவங்க ஒரு NGO வச்சுருக்காங்க, லிவ் லவ் லாஃப். அந்த NGO வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மென்டலி அஃபெக்ட் ஆன குழந்தைகளுக்கு அவங்க என்ன பண்ணனா நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தீபிகா படுகோனை போட்டிருக்காங்க. அடுத்து 53வது சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியா. இது உறுதியாக கேட்பான். யாருன்னா சூரியகாந்த். 53வது. அப்போ அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஆர்டிகிள் என்ன? 124(2). அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாரு? பிரசிடென்ட். அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாரு? பிரசிடென்ட். இவர் வந்து 9th February 2027 வரை இருப்பார். அப்போ கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் ஃபுல்லாக இருப்பார். அதனால இந்த பேரை பெர்மனண்டாக படிச்சிருக்கீங்கன்னா நம்ம படிக்க வேண்டிய தேவையில்லை. நெக்ஸ்ட் இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸ்ரீஷ் சந்திர முர்மு, நியூ டெப்டி கவர்னர் ஆஃப் RBI. RBIயில் பார்த்தீங்கன்னா டெப்டி கவர்னர் 4 பேர் இருப்பாங்க. இவர் வந்து எத்தனை கேட்டீங்கன்னா 67வது கவர்னராக போட்டிருக்காங்க. அப்போ அது போக யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ரவிசங்கர், பூனம் குப்தா, சுவாமிநாதன். RBI கவர்னர் மல்கோத்ரா, சஞ்சீவ் மல்கோத்ரா. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எவர் மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் டைட்டில் செரி சிங் மணிலால வச்சு நடந்துச்சு, வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் CSF உடைய டைரக்டர் ஜெனரல் ஏற்கனவே போனதை விட பிரவீன் ரஞ்சன். அடுத்தது இண்டோ திபெத்தன் பார்டர் போலீஸுடைய டைரக்டர் ஜெனரல் பிரவீன் குமார். நெக்ஸ்ட் NCC உடைய டைரக்டர் ஜெனரல் யாருன்னா வீரேந்திர வாட். ஏன்னா நெக்ஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர் விக்சித் பாரத் புல்டத்தான் 2025. இது கேட்கலாம். சுபான்சு சுக்லா. இவங்க வந்து இந்தியாவை சார்ந்த விண்வெளிக்கு ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் முதல் ஆள் இவர் தான். இவரை வந்து பிராண்ட் அம்பாசிடரா போட்டிருக்காங்க. அப்போ இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் வந்து ஆக்சியம் 4
ஆக்சியம் போருங்கிறது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பால்கோம் ராக்கெட்லேருந்து என்ன போகிறாங்கன்னா விண்வெளி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஜூன் 25 போனார். ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஜூலை 15 வந்தார். ஒரு 18 நாள் அங்கே தங்கியிருந்தார். அப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சென்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா, அது வேற. பிரசிடென்ட் ஆஃப் அசோசாம் நிர்மல் குமார். டெப்டி சிஎம் ஆஃப் குஜராத் ஏன்னா கர்ஷ் சங்கவி. அப்போ குஜராத்துடைய சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்கலாம், புபேந்திர பட்டேல். குஜராத்துடைய கவர்னர் யாருன்னு கேட்கலாம், ஏன்னா ஆச்சாரியா தேவரட். இவரை தான் மகாராஷ்டிரா கவர்னராக அடிஷனலாக பார்க்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா மகாராஷ்டிரா கவர்னர் இருந்தவர் தான் வைஸ் பிரசிடென்டாக மாறி இருக்காரு. பிரசிடென்ட் ஆஃப் த ஃபிக்கி ஃபெடரேஷன் ஆஃப் த இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆனந்த் கோயங்கா. அடுத்தது இது முக்கியமானது, 2026 விண்டர் ஒலிம்பிக் இட்டாலியில் நடக்க போகுது. அதில் இந்தியா சார்பாக அந்த ஒலிம்பிக் விளக்க கொண்டு போகிறது யாருன்னு கேட்காங்க, அபினவ் பிந்த்ரா டார்ச்சி. இந்த அபினவ் பிந்த்ரா யாருன்னா 2008 பெய்ஜிங்கில் ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா கோல்டு வின் பண்ணார். எந்த ஃபீல்டுனா 10 மீட்டர் ஏர் ரைஃபிளில் வின் பண்ணார். அப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஏன்னா இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கலாம் கேட்டிங்கன்னா, இவர் சம்மர் ஒலிம்பிக்ஸ் எங்கே நடக்குன்னு கேட்கலாம். அடுத்தாப்புல லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியா நடக்க போகுது. விண்டர் ஒலிம்பிக் மாதிரி 2028 சம்மர் ஒலிம்பிக் லாஸ் ஏஞ்சல்ஸ். ஓகே, அடுத்தது நீராஜ் சோப்ரா ஈட்டி எறிதல். அவருக்கு லெப்டினல் காலனல்ங்கிறது ஒரு ஹானரரி போஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க டெரிட்டரியல் ஆர்மியிலேருந்து. அப்போ இவரை பற்றி நீராஜ் சோப்ரா பற்றி தெரிஞ்சுக்கணும். அவர் டோக்கியோ ஒலிம்பிக்கில் 2020 பார்த்தீங்கன்னா கோல்டு வின் பண்ணார். பாரிஸில் ஒலிம்பிக்கில் 2024 பார்த்தீங்கன்னா சில்வர் வின் பண்ணார். இப்போ ரீசெண்டாக இந்த எக்ஸாம் கேட்டுட்டான், டைமண்ட் லீக் அதில் சுரிச்சில் வச்சு நடந்துச்சு. சுரிச்சிங்கிற ஒரு இடத்துல வச்சு நடந்தது சுவிட்சர்லாந்தில். அங்கே இவர் சில்வர் வின் பண்ணார். இது இப்போ ரீசெண்டாக எக்ஸாமில் கேட்டான். இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட் இதில் தான் கேபிட்டல் கரன்சியும் சேர்த்து படிக்கணும். கேத்தரின் கானோலி அயர்லாந்து பிரசிடென்ட், 3rd உமன். அப்போ அயர்லாண்டுடைய கேபிட்டல் என்ன கேட்டிங்கன்னா டப்ளின். கரன்சி என்ன கேட்டிங்கன்னா யூரோ. ஜப்பானுடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் சானாய் டக்காச்சி. இவங்க எந்த கட்சினா லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. நெக்ஸ்ட் ஆண்ட்ரூ பார்சன்ஸ். இவர் வந்து இன்டர்நேஷ்னல் பேராலிம்பிக் கமிட்டியுடைய தலைவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பான், ஜெர்மனி. இப்போ ஜெர்மனின்னு வருதா, ஜெர்மனியுடைய கேபிட்டல் வந்து பெர்லின். கரன்சி வந்து யூரோ. அது செபஸ்டின் லக்கோரோ, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரான்ஸு. பிரான்ஸுடைய பிரசிடென்ட்டுங்கிறது யாருன்னு கேட்டால் எம்மானுவேல் மேக்ரோன். அப்போ பாரிஸ் பிரான்ஸுடைய கேபிட்டல், கரன்சி வந்து யூரோ தான். நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மடகாஸ்கர் ஆஃப்டர் ஜென்சி ப்ரொடெஸ்ட். இந்த ஜென்சி ப்ரொடெஸ்ட்டுங்கிறது முக்கியமானது. இப்போ ரீசெண்டாக 2022 பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு. 2024 பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் நடந்துச்சு. 2025 பார்த்தீங்கன்னா இங்கே நேபாள் நடந்துச்சு. அப்போ ஜென்சினா யாருன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1997 இருந்து 2010 பிறந்தவங்க. இதுதான் ஜென்சி. யங்ஸ்டர் போராட்டம் அதை பார்த்துக்கிடணும். ஏன்னா அந்த போராட்டம் வந்து இப்போ மடகாஸ்கர் நடக்குது. ஏன்னா இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். மடகாஸ்கருடைய கேபிட்டல் என்னென்னா ஆண்டனா நரிவோ. கரன்சி என்னென்னா MGA. ஓகே, ஏன்னா இப்போ இந்த ஜென்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது போக வேற என்னெல்லாம் இருக்குது இந்த மாதிரி டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 1946 64 பிறந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பேபி பூமர்ஸ் அப்படிம்பாங்க. இந்த பூமர் அங்கிள்ங்காங்கல்ல அது மாதிரி. ஆக்சுவலாக செகண்ட் வேர்ல்டு வார் 1945 முடியுது. முடிஞ்சோடனே எல்லாருமே நிம்மதியாகிருந்தாங்க. அப்போ என்ன ஆகுனா குழந்தைகள் நிறைய பிறக்குது. அதான் பேபி பூம் ஆகுது. 46 to 64 அதான் பூமர் அங்கிள் அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் 1965 79 வரைக்கும் பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா ஜென்எக்ஸ் அப்படிம்பாங்க. ஜென்எக்ஸ் 1980 96 வரை பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா ஜென் ஒய் அப்படிம்பாங்க. 97 2010 வரைக்கும் பிறந்தவங்க ஜென்சி.
2010 இருந்து 2025 வரை பிறந்தவங்களுக்கு வந்து ஆல்ஃபா, ஏன்னா XYZ யூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தப்படினா ஆல்ஃபா. 2026 இருந்து 2040 வரை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பீட்டா. அதுக்கப்புறம் என்ன பேர் வைக்க போறாங்கன்னா காமா வைப்பாங்க. இப்போ இது வந்து அந்த போராட்டத்தை ஞாபகம் வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் யுனெஸ்கோ டைரக்டர் ஜெனரல் ஏன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா கலிட் எல் அனனி. என்ன நெக்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல். யுனெஸ்கோனா என்ன அப்படின்னா எஜுகேஷனல் சயின்டிஃபிக் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், பாரிஸில் இருக்கு. பிரசிடென்டல் எலெக்ஷன் ஏன்னா சியாச்சில்ஸ், இதுதான் இப்போ கேட்டான் கொஸ்டின். இப்போ ரீசனாக இருந்தால் எல்ஐசியில் கேட்ட கொஸ்டின். சியாச்சிலுடைய கேபிட்டல் என்னன்னு கேட்கான், விக்டோரியா. அதனுடைய கரன்சி என்ன, SCR. இப்போ அதனால தான் எல்லாத்தையும் பார்க்குறோம். சியாச்சிலுடைய பிரசிடென்ட் யாருன்னா பேட்ரிக் கெர்மின். அடுத்தது வேர்ல்டு ஓல்டஸ்ட் பிரசிடென்ட் கேமரான். கேமரானுடைய கேபிட்டல் என்னன்னு கேட்டிங்கன்னா யாவுண்டி. கரன்சி என்ன, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ஃப்ராங்க். ஏன்னா கேமரான் 92 வயசுல பிரசிடென்ட் ஆயிருக்காரு. எவ்வளோ வயசு! அப்போ சாதனை அடைவதற்கு வயது தடை கிடையாது. என்ன அப்போ இதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பிரசிடென்ட் ஆஃப் பொலிவியா ரோட்ரிகா பாஸ். அப்போ அவங்களுடைய கேபிட்டல் என்ன, சுக்ரே. பொலிவியாவுடையது. கரன்சி வந்து POPன்னு வச்சுக்கிடுவோம், பொலிவியா ஆஃப் பொலிவியான். டெப்டி மேனேஜர் IMF டான் காட்ஸ். அப்போ IMFங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். IMFங்கிறது நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா RBIக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குமோ அதுமாதிரி IMFக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், வேர்ல்டு பேங்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். வேர்ல்டு பேங்க் ரெண்டுக்குமே ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் DCயில் இருக்கு. ரெண்டுமே பிரிட்டன் வுட்ஸ் குழந்தைகள் அப்படிம்பாங்க, ட்வின்ஸ் ஆஃப் பிரிட்டன் வுட்ஸும்பாங்க. 44 ஃபார்ம் பண்ணுறாங்க, செயல்படுறது 45 செயல்படும். IMFங்கிறது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், மானிட்டரி பண்ணும். அது வந்து இந்த கஷ்டப்பட்ட நாடுகளுக்கு லோன் கொடுப்பாங்க வேர்ல்டு பேங்க். ரெண்டுமே இதனுடைய தலைவர் யாருன்னு பார்க்கும். அதில் நம்ம IMF உடைய டெப்டி மேனேஜிங் டைரக்டர் யாரை போட்டிருக்காங்கன்னா டான் காட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா அக்டோபர் இஷ்யூ நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் என்னென்னா 8 பக்கம் தான், இது சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும், ஒரு பேங்க் எக்ஸாம் படிக்கிறோம், ஒரு இன்சூரன்ஸ் எக்ஸாம் படிக்கணும், 3 பாயிண்ட் தான். ஒரு 4 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் 4 டன் 32 பக்கத்துக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்கக்கூடாது. சைக்காலஜிக்கல் தான் 8 பக்கமாக வைக்கிறோம். 1. 2வது என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்க்கணும், அது சால்வ் பண்ணி காட்டிடலாம். 3வது என்னங்கன்னா அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய RBI சர்க்குலர் பேங்கிங் டேர்ம்ஸை மட்டும் எடுத்து பார்க்கணும். வளன்னு படிக்கணும், கொஞ்சோண்டு படிக்கணும், அதிகமாக மார்க் அடிக்கிற மாதிரி பார்க்கணும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.